இன்னைக்கு மட்டும் நான் சமூக வலைதளங்கள்ல பார்த்த வீடியோ பதிவுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பயத்த மீறி அ உயிர் பயம்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வருது. எங்க போயிட்டுருக்கு தமிழ்நாடு? இப்போ நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோன்னா, கட்சி ரீதியா பேசுறாங்க. இந்த கட்சி பெருசா, அந்த கட்சி பெருசா. தயவு செஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். எல்லார் வீட்லயும் பொம்பள பிள்ளைங்க இருக்காங்க. எல்லார் வீட்லயும் நம்ம புள்ளைங்கள பெத்து வச்சிருக்கோம். பசங்கள பெத்து வச்சிருக்கோம். போதையில தல விரிச்சு ஆடுதுங்க பசங்க. கஞ்சா, அப்ப என்னென்னமோ போட்டிருக்குங்க. அத்தன வீடியோ உங்களுக்கு இப்போ நான் இந்த பதிவுல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது எல்லாமே கண்கூட வீடியோ எடுத்து அதாவது போதை ஊசி போடுறவன் இன்னொருத்தன் வீடியோ எடுக்குறான். யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ண கல்லால அடிச்சு கொல்றான் ஒருத்தன். ஐஜி வீட்டுக்கு முன்னாடி. 13 வயசு பையன 13 வயசு பசங்க அதாவது ஒரு கேங்கா சேர்ந்து அடிச்சு கொன்றுருக்காங்க. கோயம்புத்தூர்ல. விளாத்திக்குளத்தில இருக்கிற புள்ள, திருப்பூர்ல காலேஜ் படிக்கிற புள்ளைய ராகிங்கிற பேர்ல கடந்த 1 வருஷமா அந்த புள்ளைய டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தவன, அந்த புள்ள போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கு, போலீஸ் கம்ப்ளைண்ட் என் மேல குடுப்பியான்னு சொல்லிட்டு, செருப்பால அடிச்சு அந்த புள்ளைய சித்திரவதை பண்றான். தைரியமா. எங்க இருந்து இந்த தைரியம் மொளைக்குது? சினிமாவும் இன்னைக்கு காமிக்கக்கூடிய சீன்களும் பார்த்தீங்கன்னா, அருவாள வச்சுக்கிட்டு நிக்கிற மாரியும், கத்திய வச்சு சதக்கு சதக்குன்னு சொருகுற மாரியும் காமிக்கிறீங்களே! நீங்க சினிமா எடுக்கிற நீங்க எல்லாருமே சேஃபா கார்ல போயிட்டு கார்ல வரீங்க. 2வது செக்யூரிட்டி பத்திரமா முன்ன 2 பேர், பின்ன 2 பேர்லாம் கூட்டி உங்களுக்கு பாடி கார்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு இங்க இருக்கிற எல்லாரும் எப்படி சொல்றது? நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தாங்கிற மாரி கஞ்சா போதையில தல விரிச்சு ஆடுறாங்க. உடனே வந்துருவாங்க நெறைய பேரு. இதுக்கு முன்னாடி அரசுல இல்லையா? இந்த இந்த அரசு இப்ப தானே வந்திருக்கு. எந்த அரசு இந்த செகண்ட் வந்தாலும், அதற்கான தீர்வ குடுக்கணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. எந்த அரசு எந்த செகண்ட் வந்தாலும், அடுத்த தீர்வு இந்த நிமிஷம் இந்த சப்ஜெக்ட்க்கான தீர்வு வேணும். அவ்வளதான். இது வந்து நம்ம வந்து கட்சி சார்ந்து பேசுறோம், அரசு சார்ந்து பேசுறோங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டது. எல்லார் வீட்லயும் பசங்க, பொண்ணுங்க எல்லாரும் இருக்காங்க. ஆனா தண்டனைகள் கடுமையாக்கப்படாமல், இதை எதையுமே குறைக்க முடியாது. அவ்வளதான்.